நான் உங்க திவ்யா. சமீபத்துல சுவாமி நித்யானந்தாவோட ஒரு பெண் சீடர் உடனே என்ன சந்திக்கணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள சந்திக்க தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். அரசர்களுக்கு முனிவர்கள் கற்றுக் கொடுத்த டெக்னிக். அந்த காலத்துல அரசர்கள் பணக்காரங்களா இருக்கிறதுக்கு முனிவர்கள் வேதங்கள்ல இருந்து சொல்லி கொடுத்த டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களில் இருக்கும் பிளாக் மேஜிக் ரகசியங்கள். என்னுடைய தலையெழுத்தை மாத்து அப்படின்னாலும் மாத்த முடியும். சொல்லித் தருகிறார் நித்யானந்தாவின் பக்தை. சுவாமி நித்யானந்தாவோட பக்தை என்கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே தான் நானும் பயங்கர எக்ஸைட்மெண்டோட தான் போயிட்டு இருக்கேன். இது சென்னை சாலிகிராமத்துல இருக்கிற காந்தி நகர். நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே முதல்ல தெரிஞ்சது ஒரு பெரிய போட்டோ. அந்த போட்டோக்கு மாலை போட்டு அலங்கரிச்சிருந்தாங்க. அந்த போட்டோவுல ஒரு பெரியவர் இருந்தாரு. அதுக்கு பக்கத்துல சுவர் முழுவதும் போட்டோக்களை வச்சு மாலைகளை போட்டு அலங்கரிச்சிருந்தாங்க. இங்க நிறைய சாமியோட போட்டோக்கள் இருந்தது. கூடவே நான் அங்க பார்த்த அந்த பெரியவரோட போட்டோவும் இருந்தது. இங்கதான் நான் தேடி வந்த லதா இருக்காங்க. இவங்க தான் எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. இவங்க சுவாமி நித்யானந்தாவோட தீவிர பக்தின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. வீட்டோட இன்னொரு ரூமுக்குள்ளயும் நிறைய போட்டோக்களை வச்சு அலங்கரிச்சிருந்தாங்க. அதுலயும் முன்னாடி பார்த்த அதே பெரியவரோட போட்டோ இருந்தது. யார் இவரு? எதுக்காக இவரோட போட்டோவை இங்க வச்சிருக்காங்க? இப்படி பலவிதமான கேள்விகள் எனக்குள்ள வந்தது. நான் அவரை பத்தி தேட தொடங்கினேன். இவரோட பேரு தான் பகவான் நித்யானந்தா. இவர் கேரளால பிறந்து மகாராஷ்டிரால சமாதியான ஒரு மகான்னு எனக்கு இவரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்பவே எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்தது. இவங்க நித்யானந்தான்னு சொன்னதுமே நான் தான் வேற எதையோ பரபரப்பா கற்பனை செஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு பகவான் நித்யானந்தாவோட பிறந்த நாள். அதத்தான் இவங்க கிறிஸ்டல் யாகம் செஞ்சு கொண்டாட போறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. இவங்க ஏராளமான கிறிஸ்டல்களை குவிச்சு அதுல தங்களோட தேவைகளை எல்லாம் எழுதி வச்சு பிரார்த்தனை செஞ்சா கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க. இத கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம மந்திரம் சொல்லி பணத்தை வரவழைக்க முடியும்னு சொல்லி அசத்துறாங்க லதா. இவங்க சொல்ற கிறிஸ்டல் யாகம், பணம் வரவழைக்கிற மந்திரம், இப்படி எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதனால தொடர்ந்து இவங்க என்னதான் செய்யறாங்கன்னு நான் கவனிக்க தொடங்கினேன். கேரளா காட்டுப்பகுதியில குழந்தையா கண்டெடுக்கப்பட்டவர் தான் நித்யானந்தா. அவர் வாழ்ந்த காலத்துல பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னை நாடி வரவங்களோட நோய் தீர்ப்பதுல சக்தி கொண்டவராகவும் இருந்திருக்காரு பகவான் நித்யானந்தா. இவரோட கடைசி காலத்துல மகாராஷ்டிராவில மும்பைக்கு பக்கத்துல இருக்கிற கணேஷ்புரியில தான் இவர் சமாதி ஆயிருக்காரு. இந்த இடத்துல வெந்நீர் ஊற்றுகள் நிறைய இருக்கு. இந்த வெந்நீர் ஊற்றுகள்ல குளிச்சா எப்படிப்பட்ட நோயும் தீருங்கிறது தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கிற அதிசயம். இந்த பகவான் நித்யானந்தா தான் தன்னோட மானசீக குருன்னு சொல்றாங்க லதா. எல்லாருமே என்னன்னு சொல்றோம்? பாபா. பாபானா வேற எந்த மீனிங்கும் அப்பா. இங்க இவங்க செய்யற எல்லா செயலுக்குமே நித்யானந்தாவோட அருள் தான் காரணம்னு சொல்றாங்க லதா. குணங்கள்லயும் வித்தியாசங்கள் இருக்கும், கெட்டிகாரத்தனத்திலயும் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா பாகுபாடு அம்மா பார்க்க மாட்டா. அது மாதிரி இவர்கிட்ட பாகுபாடே கிடையாது. இந்த வீட்டை பூக்களால அலங்கரிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஆசிரமம் மாதிரி இந்த வீடு இருக்கு. நான் லதா கபாலீஸ்வரனை மீட் பண்ணிட்டேன். அவங்க சொன்னாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னன்னு கேட்டப்போ இன்னைக்கு நித்யானந்த சுவாமியோட பிறந்த நாள் அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு சிறப்பு பூஜை இருக்குது, அதில் நீ கலந்துக்கோன்னாங்க. ஸோ ஈவினிங் நடக்க போகிற பூஜையில் நான் கலந்துக்க போகிறேன். இன்னைக்கு நித்யானந்தரோட பிறந்த நாளை முன்னிட்டு வீட்லயே ஒரு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இன்னொரு ரூம்ல நித்யானந்தரோட சிலைய வச்சு அதையும் பூக்களால அலங்கரிச்சிருந்தாங்க.
நிறைய பேர் நித்யானந்தரோட பிறந்த நாள் விழாவுல கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. முதல்ல நித்யானந்தரை பத்தின விவரங்களை சொல்லி அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு நித்யானந்தர் பத்தின பாடல்களை பாடினாங்க. அவரோட போட்டோக்கு ஆராதனையும் காட்டினாங்க. இந்த பூஜையில கலந்துகிட்ட பிறகு பிரச்சனைகளோடும் நோய்களோடும் இவரை தேடி வரவங்களை நித்யானந்தர் குணப்படுத்துறதா கேள்விப்பட்டேன். அப்படி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க கிட்ட நித்யானந்தர் செய்த சில அதிசயங்களை பத்தி கேட்டேன். நித்யானந்த சாமிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டரால் காப்பாற்ற முடியாதவங்களை கூட இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உங்கள் பேர்? என் பேர் சுமதி. எங்கேருந்து வரீங்க? அசோக் நகர்லேருந்து வரேன். எத்தனை வருஷமாக பாபா சாமி கும்பிட்டுருக்கீங்க? பாபா கூட எனக்கு இந்த ஃபேமிலியில் 12 இயர்ஸ். 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி உங்களுக்கு அறிமுகமாகனாங்க? 2004 ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க, இவங்க மேடமோட. எனக்கு வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனசுக்கு அமைதியாக இருந்தது. நான் என்ன நினச்சிட்டு வரேனோ அதுக்கான சொல்யூஷனை அழகாக கொடுத்துருவாங்க. 2006 நான் கன்சீவ் ஆகிருந்தேன். அப்போ 7th மந்த்தில் குழந்தைக்கு கார்டியாக்கு பீட்டே இல்லை, ஹார்ட் பீட்டே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நான் இங்கே வந்துட்டு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க டோட்டல் சரண்டர். எனக்கு பிறக்கும்போது என்னோடய குழந்தை ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தது, அப்படி ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது ரியலி ஐ ஃபெல்ட் பாபா தேர். அதனால் அவளுக்கு பாபா கொடுத்த அபண்டன்ஸ்ன்றதுனால அப்பர்னான்னு பேர் வச்சேன். ஸ்டில் ஷீ இஸ் 9 years old now. ஸ்விம்மர். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நான் லதாவை தேடி வந்ததுக்கான காரணம் கிறிஸ்டல் யாகம். அப்படி செஞ்சா நமக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொல்றாங்க லதா. பொதுவா யாகத்தை பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த யாகம் எல்லாமே தீ வளர்த்து அதுல பலவிதமான பொருட்களை அர்ப்பணம் செஞ்சு இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறத தான் பார்த்திருக்கோம். இதோட அடிப்படை என்னன்னா, அக்னி மூலமா இறை சக்தி கிட்ட இருந்து நம்மோட கோரிக்கைய கேட்டு பெறுவதுதான். இதே மாதிரிதான் கிறிஸ்டலும் ஒரு கடத்தி மாதிரி செயல்பட்டு நம்முடைய கோரிக்கைகளை இறை சக்தியிடம் சேர்க்கும்னு சொல்றாங்க லதா. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு ஒரு பெண்டுலத்தை வச்சு உடனே கண்டுபிடிச்சிட முடியும்னு இவங்க சொல்றதுதான் வியப்பா இருக்கு. கிறிஸ்டல்னு சொன்னா ஏதோ மந்திர உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருள்னு நினைச்சுக்க வேண்டாம். கிறிஸ்டலுங்கிறது ஒரு விதமான பாறை. இது சாதாரணமான பாறைகள்ல இருந்து தனித்துவம் வாய்ந்தது. மலைகள்ல தான் பெரும்பாலான சித்தர்கள் தவம் செஞ்சிருக்காங்க. அதே போல நிறைய சக்தி வாய்ந்த கோயில்கள் மலை மேலதான் இருக்கு. கம்ப்யூட்டர்ல எப்படி ப்ரோக்ராம் செட் பண்றோமோ அதே மாதிரிதான் கிறிஸ்டல்லையும் நமக்கு என்ன வேணுமோ அதை கிறிஸ்டல் மூலமா செய்ய வைக்கலான்னு லதா சொல்றாங்க. கிறிஸ்டல் கிட்ட நீங்க டேப் ரெக்கார்டர் கிட்ட சொல்ற மாதிரி பல விஷயங்களை இதுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னா, டேப் ரெக்கார்டர் மாதிரி அதை அப்படியே சொல்லாமல் அதுக்கான செயல்பாடும் இதுல பண்ணது. ஏன்னா கிறிஸ்டல் வளருது, கிறிஸ்டல் மூச்சு விடுது. இதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு கிறிஸ்டல் யாகம் எப்படி செய்யறாங்கங்கிறத நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிறிஸ்டல் யாகம் நடக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல் இருக்குது. இந்த கிறிஸ்டலை வச்சு தான் இங்கே கிறிஸ்டல் யாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த யாகத்துக்கு வர்றவங்க தன்னோட கோரிக்கையை ஒரு பேப்பரில் எழுதி இந்த யாகத்துக்கு நடுவில் வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணால் தன்னோட கோரிக்கை நிறைவேறும்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையாக இருக்குது. அங்கே இருந்த நிறைய கிறிஸ்டல்களை கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சாங்க. அதை சுத்தி ருத்ராட்ச மாலைய போட்டிருந்தாங்க. அடுக்கி வச்சிருந்த கிறிஸ்டலை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பேப்பர்ல அவங்களோட கோரிக்கைகளை எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி பேப்பர்ல எழுதும்போது எழுதுறவங்களோட இனிஷியலையும் சேர்த்து எழுத சொல்றாங்க. கடைசியா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி செய்யறாங்களாம். பேரனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் தான் எனக்கு திருப்பி கொடுத்தார்.
3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். 3வது கண் தொடர்கிறது. இப்போ வந்து அந்த கிறிஸ்டல் யாகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் வந்து என் மனசில் என்ன நினச்சிருக்கனோ அது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த யாகத்தில் எழுதி ரோல் பண்ணி இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ யாகம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் நான் நினச்சி எழுதி வச்சது நடக்குமா நடக்காதா, பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வரும் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ அந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய மனசுல இருந்த கோரிக்கைய பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு அந்த யாகத்துல கலந்துக்கிட்டேன். எழுதின பேப்பரை அடுக்கி வச்சிருந்த கிறிஸ்டல் மேல வச்சுட்டு மந்திரங்களை ஜபிக்க தொடங்கினாங்க. அங்க இருந்தவங்க அவங்களோட கைகளால சக்திய கிறிஸ்டலுக்கு அனுப்பிக்கிட்டே மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா இப்போ வந்து கிறிஸ்டல் யாகம் பண்ணாங்களே, அதில் வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொன்னீங்க. அந்த மந்திரத்துக்குலாம் என்ன அர்த்தமா? முதல்ல வந்து குரு மந்திரத்தில் ஆரம்பிக்கிறோம். அதாவது குருவுக்கு வந்து நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு சொன்னது வந்து குரு நமஸ்காரம். அதுக்கு அடுத்தது அவருடைய நாமாவே சொன்னோம். ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக, அவருக்கு வணக்கம். அதுக்கு அடுத்தது சொன்னது வந்து கணேஷோட பிள்ளையாருடைய மந்திரம். அது வந்து எல்லா விதமான தடைகளையும் நீக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வரிசையாக நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான மந்திரம் துர்கையோட மந்திரம். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்சே தும் துர்காயை நமக, அது வந்து கிளென்சிங்க்கு. இது எல்லாமே ஒரு செட்டு வந்து அங்கே இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஒரு விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும்னா அதில் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற தடை, அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் ஆனால் தானே மேனிஃபெஸ்ட் ஆகும். மந்திரங்களை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கிறிஸ்டல்ல வச்சிருந்த பேப்பரை எல்லாம் ஒரு தட்டுல வச்சு அதுல எழுதி இருக்கிற கோரிக்கைகள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு செக் பண்ண தொடங்கினாங்க. பேப்பர் மேல பெண்டுலத்தை வச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பெண்டுலம் கிளாக் வைஸா சுத்துனா அவங்களோட கோரிக்கை கண்டிப்பா நிறைவேறிடும். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துனா அவங்களோட கோரிக்கை நிறைவேறாது. எல்லா பேப்பர் மேலையும் லதா பெண்டுலத்தை வச்சு விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பேப்பர்ல வச்சதும் அந்த பெண்டுலம் கிளாக் வைஸ் சுத்துச்சு. அந்த பேப்பர்ல எழுதியிருந்த இனிஷியலை வச்சு அது யாரோடதுன்னு சொன்னாங்க. அப்படி செக் பண்ணும்போது சிலரோட பேப்பர்ல பெண்டுலத்தை வச்சப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துச்சு. நான் எழுதின பேப்பரும் பெண்டுலம் செக்கிங்க்கு வந்தது. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. என்னோட விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்தது. என்னோட பேப்பர்ல பெண்டுலத்தை வச்சதும் அது கிளாக் வைஸ் சுத்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் நினைச்சது நடக்கும்னு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் யாகம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த யாகத்துக்கு வந்தவங்க அந்த பேப்பரில் வந்து ரெண்டா கோரிக்கை எழுதி வச்சாங்க இல்லையா, அந்த கோரிக்கை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லி பார்க்குறது வந்து உடனே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கோரிக்கை நிறைவேறிச்சா இல்லையா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இதுவரை கேட்டவங்க எல்லாரும் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எழுதி வச்சது நடந்திருக்குன்னு சொன்னாங்க. பெரும்பாலான கோரிக்கைகள் பல பேரோட பர்சனலான விஷயங்களா இருந்ததால அதையெல்லாம் பகிர்ந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல நான் சந்திச்சு பேசினவங்க எல்லாம் பாபா நித்யானந்தரோட கருணையால தான் இது எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. துணுண்டு கத்திரிக்காயிலேருந்து துணுண்டு பென்சில்லேருந்து பெரிய வீடு வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பினஸாக நீங்கள் எழுதி வச்சு நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியான, மறக்கவே முடியாது ஏதாவது ஒரு விஷயம். பேரனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் தான் எனக்கு திருப்பி கொடுத்தார். யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லதா கூட பேசும்போது நிறைய தகவல்களை எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பேச்சு மாந்திரீகம் பக்கம் திரும்பிச்சு.
நம்முடைய 3வது கண் நிகழ்ச்சியிலேயே நிறைய மாந்திரீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. அதுல பில்லி சூனியம் எப்படி எடுக்கிறாங்கன்னு எல்லாரும் பார்த்திருப்போம். மாந்திரீகம் தெரிஞ்ச ஒருத்தர் நிறைய பூஜை பொருட்களை வச்சு நடு இரவுல பூஜைகளை செஞ்சு அதுக்கு பிறகுதான் எடுப்பாங்க. பில்லி சூனியத்தை எடுக்கும்போது இதுல நிறைய ஆபத்து இருப்பதா சொல்லி ஒரு பல்க் அமௌண்ட்டை ஃபீஸா வாங்கிடுறாங்க. ஆனா லதா பில்லி சூனியத்துக்கு பெருசா பூஜைகள் எதுவும் செய்யாம நாமே எடுத்துடலான்னு சொல்றாங்க. அதுவும் ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லியே இத செஞ்சிட முடியும்னு அவங்க சொன்னதை கேட்கவே ஆச்சரியமா இருந்தது. மருந்து வச்சுட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? மருந்து வச்சுட்டாங்க, யந்திரத்தில் இது பண்ணிட்டாங்க, ஏதோ சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சு இது பண்ணிட்டாங்க, புதைச்சிட்டாங்கன்னு இந்த மாதிரி என்னவோ நிறைய வந்து இந்த வெரைட்டியில் பேசுகிறாங்க. நம்மளுக்கு வந்து இதில் ஆராய்ச்சியே கிடையாது. இது என்னது அது என்னது, நம்மளுக்கு வேண்டியது ஒரேடியாக வந்து அதை ரிமூவ் பண்ணுறது தான். மகாசுதர்ஷன மந்திரம், பிரத்யங்கரா மந்திரம், லலிதாம்பிகையுடைய மந்திரம் அவங்களையே பண்ண சொல்கிறது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டால் ஓம் பரமந்திர விபேதின்யை நமக என்ன தலகிணன் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு சின்ன இது தானே இல்லையா? நீங்களே வந்து டெய்லி ஒரு 11 நாள் 1008 தடவை சொன்னால் முடிஞ்சது, அதுலேருந்து வெளில வந்துடுறீங்க. இப்படியே எங்களுடைய பேச்சு வளர்ந்து ஜோதிடம், வாஸ்து, முன்ஜென்மத்து கர்ம வினைன்னு போய்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்களை பத்தி வேறு விதமான பார்வையும் அவங்களுக்கு இருக்கு. தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாதுன்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவங்க தலையெழுத்த மாத்த முடியும்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க. எனக்கு எப்பயுமே வந்து தலையெழுத்தை மாற்றிக்க முடியும், நம்மளுடைய கர்ம வினைகள்லேருந்து நம்ம அதை அனுபவித்து தான் தீக்கணுங்கிறது இல்லை, அதிலிருந்து வந்து நம்ம வெளியில் வர முடியுங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற பிரம்மாவோட கோயிலுக்கு தலையெழுத்து சரியில்லாதவங்க போனா தலையெழுத்த மாத்த முடியும்னு சொல்றாங்க லதா. அதை எப்படி செய்யலான்னு லதா விளக்கி சொன்னாங்க. இன்னிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் எப்படிலாம் வளரணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான குணாதிசயங்களெல்லாம் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, கோவப்படுற ஆட்களாக இருக்கலாம், அவங்களுக்கு குணம் மாறணும், அந்த மாதிரி நம்ம குணங்களை மாற்றிக்கிறதுக்கு, என்னென்ன செல்வங்கள் வர்றதுக்கு, கலைகள் வளர்கிறதுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பேப்பரில் எழுதிக்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு க்ளூனே ஒரு பேப்பர் கொடுக்குறேன். நீங்கள் என்னெல்லாம் டாப்பிக்கில் வந்து, ஏன்னா திடீர்னு வந்து நீ எழுதுனா உனக்கே நிறைய டாபிக் தெரியாது. அப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்ன டாப்பிக்கில் கேட்கலாம் அப்படின்னே வந்து கொடுக்குறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். அப்புறம் பிரம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் எனக்கு வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கணும், இது எல்லாமே. ஆனால் அதுக்கு எப்படி பண்ணணும்னு டெக்னிக்கில் தான் அதை இது பண்ணிவிட்டு பிரம்மாவையே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கிரகமாக போகிறோம். எதுக்குன்னா அமெண்ட்மெண்ட் வரல, எனக்கு தெரியாதுன்னு கிரகங்கள் சொல்லக்கூடாது. திருப்பி மகாமிருத்யுஞ்சய யந்திரம், தன்வந்திரி யந்திரம் எல்லாம் வச்சு இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஃபோட்டோவை வச்சு விஷ் பேப்பர் மாதிரி எழுதி வச்சு அது மேலே வந்து மகாமேரு இதெல்லாம் அந்த எனர்ஜியை ட்ரா பண்ணி எப்பயும் அதுக்கு எனர்ஜி அனுப்புறதுக்கு இது பண்ணி ஒரு குட்டியாக கிரிட் மாதிரி வந்து ரெடி பண்ணி அதை வீட்லேயே பூஜை ரூம்லேயோ இல்லை உங்கள் ஏதாவது கபோர்டில் கூட வச்சுக்கலாம். அதை வந்து வச்சு விடுறோம். டெய்லி வந்து அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எனர்ஜி அனுப்புகிறோம். ஆக்சுவலாக அதை அனுப்பக்கூட வேண்டாம். எனர்ஜி அனுப்புறதுக்கு எதுக்குன்னா ஒரு ஃபாலோ அப் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான், வேறு எந்த இதுக்கும் இல்லை. எப்படியும் வந்து ஒரு தடவை எழுதி அதை இது பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். அஷ்டேஸ்வரிய சித்தியில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ நீங்கள் கேட்குற அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. பணத்தை எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட பணத்தை சேர்க்க ஒரு டெக்னிக் இருப்பதா லதா சொல்லியிருந்தாங்க. இதுவும் அவங்கள சந்திக்க வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம். அரசர்கள் செல்வந்தர்களா இருந்ததற்கு
முனிவர்கள் வேதத்தில் இருந்து கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் தான் காரணமா இருந்திருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இத கேட்கவே எனக்கு வித்தியாசமா இருந்தது. முனிவர்கள் அரசர்களுக்கு சொல்லி கொடுத்த அதே டெக்னிக்க இவங்க இங்க வரவங்களுக்கு சொல்லி தராங்க. அதுக்கு பேரு அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி. இதுக்கான வித்தைய இவங்க வந்து ராஜாக்களுக்கு மட்டும்தான் வந்து உபதேசம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயம்தான் வந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வேணும் பைசா. இன்றைக்கி அரசர்கிட்ட பைசா இருந்தால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஸ்விஸ் பேங்க்குக்கு தான் பிரயோஜனம். அப்போ நம்மளுக்கு பைசா வரணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணினா தான் வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படும். எல்லாருக்கும் பைசா வேண்டியதாக இருக்குது, சன்னியாசிக்கு கூட பைசா வேண்டியதாக இருக்கா. எல்லா பொருட்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி தான் பணத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை வர வைக்க சில வழிமுறைகள் இருக்கு. அதை செஞ்சா கண்டிப்பா பணம் கிடைச்சிடும்னு சொன்னாங்க. அஷ்ட ஐஸ்வர்ய சித்திய கத்துக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்க தடையா இருக்கிற மனத்தடைகளை முதல்ல நீக்குறாங்க. பணம் சேர்க்கறதுக்கான தடை நம்முடைய மனசுல இருந்து நீங்கினதுக்கு அப்புறமா பணத்தை சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறைய செய்ய சொல்றாங்க. அதோட ஒரு பகுதியா ஒரு மந்திரத்தையும் சொன்னாங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தா கண்டிப்பா பணம் வந்து சேரும்னு நம்பிக்கையா சொல்றாங்க. இந்த ஐஸ்வர்ய சித்திக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு அந்த ப்ரொட்ராக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, டி ஒரு கோடு, அதனுடைய வளைவு, அது உள்ள ஒரு புள்ளி, அதை தான் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்க சொல்கிறோம். இதை எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கற்பனையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ண ஒரு 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 ஜீபூம்பா மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஏதோ ஒன்று சொன்னா நீ நம்புவ, அந்த மாதிரி எடுக்கப்பட்ட விஷயம் இல்லை. அது வடக்கு பக்கமாக பார்த்து நின்றுக்கிட்டு இல்லை அந்த வடக்கு பக்கமாக உட்காந்து இந்த முத்திரையில் அமிர்த முத்திரையில் வந்து அந்த மந்திரம் சொல்லணும். 36 முறை 48 நாள். நீங்கள் நினச்ச பைசாவோ நீங்கள் நினச்ச செல்வமோ நீங்கள் என்ன விரும்பினீங்களோ அது கண்டிப்பாக வந்து வருது. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஸோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எதுவும் இல்லை, எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம எப்படி அணுகிறோம், எப்படி அதை கற்றுக்குறோம், எப்படி செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த அஷ்டைஸ்வர்ய சித்தியில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ நீங்கள் கேட்குற அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். இதை கேட்கவே ஆச்சரியமா இருந்தது. பகவான் நித்யானந்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, கிறிஸ்டல் யாகம், அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி, இப்படி நிறைய புதிய விஷயங்களை என்னால இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு பெரிய பரபரப்பை எதிர்பார்த்து வந்த இடத்துல இத்தனை விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் உடனே இன்னையில இருந்து நிறைய பணம் கிடைக்க லதா சொல்லி கொடுத்த மந்திரங்களை அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே செய்ய போறேன். நான் விரும்பின தொகை கிடைச்சதும் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். அடுத்து இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். தானாகவே ஆட்டம் போடும் துர்சக்திகள். இந்த மந்திர சத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பேய்களால இருக்க முடியாம அது எல்லாமே தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சிருது, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. கோரிப்பாளையம் தர்காவில் அமானுஷ்ய அனுபவங்கள். பாம்பு வெளியேறட்டும், பாம்பு வெளியேறட்டும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5, 4,